வணக்கம். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இதுவும் என் சிறு படைப்பே. காலங்கள் மாறினாலும் நாம் கொண்டாடும் பண்டிகைகள் தீபாவளியைப் போல் எதுவும் மாறாது. மாப்பிள்ள, பார்த்து பட்டாசு வெடிங்க. இது என் தாயின் குரல். எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மச்சான். அடுத்தது நீங்கள் தான் பெரிய வெடிகள் எல்லாம் வெடிக்கணும். இது என் அப்பாவின் குரல். என்ன மாப்பிள்ள, பயமா? என் தங்கச்சியை விடவா இந்த வெடி உங்களை அச்சுறுத்த போகுது? இது இன்னொரு தாய்மாமனின் குரல். இங்கே பாருங்கள், இப்படியெல்லாம் ஓவராக பேசுனீங்கன்னா உங்களுக்கு முறுக்கு, சுகியன், அதிரசம் எதுவும் கைக்கு வராது. இது என் அம்மாவின் குரல். இதோ நானும் என் உறவினர்களுடன் சிறுவனாய் விளையாடி கொண்டிருந்த தீபாவளி தருணம் அது. இன்று மீண்டும் இதே தீபாவளியில் என் அம்மாவின் குரல். ஆனால் நேரில் அல்ல, காணொலி வடிவாக கைபேசியில். இன்று நானும் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் அமெரிக்காவில் வேலை பார்க்க என் கையிலோ டாலர்கள் புரண்டு கொண்டிருக்கின்றன. இதற்காக நான் விட்டு கொடுத்தது என் குடும்பத்தினரை. என் குடும்பத்தினரோ கொண்டாடி மகிழ்கின்றன தீபாவளியை குதூகலத்துடன் தாய் திருநாட்டில். டேய் பாலு, இங்கே பாருடா, நேரடியாக வீடியோவிலே காமிக்கிறேன். உங்கள் அப்பாவும் மாமாவும் இன்னும் சின்ன பிள்ளையாட்டம் ஓடி போய் பட்டாசு வெடிக்கிறதை பாரு என்றாள் அம்மா சிரித்து கொண்டே. அங்கே என் சொந்தங்கள் கைகளில் இருந்த அதிரசமும் முறுக்கும் என்னை எட்டி பார்த்தன. உனக்கு வேண்டுமா என்பது போல். என் முகத்தை பார்த்த அம்மா என் ஏக்கத்தை புரிந்து கொண்டாலோ என்னவோ. டே பாலு, அகிலாவை இந்த வருஷமாவது எண்ணெய் சட்டியை அடுப்பில் வச்சு கொஞ்சம் பலகாரத்தை சுட சொல்லுடா என்றாள் அம்மா. அம்மாவிற்கு தெரியாது, எண்ணெய் சட்டியை அடுப்பில் வைத்தால் பலகாரம் அது சுடும்பொழுது அதிகம் புகைந்தால் அமெரிக்காவில் அலறிடுமே அலாரம், தீயணைப்பு வண்டியும் வந்திடுமே என்பது புரியாமல் பேசுகிறாள் அம்மா. ஆனால் சட்டென அம்மா புரிந்து கொண்டாலோ என்னவோ. வேண்டாமடா, நானே அனுப்புகிறேன் உனக்கு தேவையான பலகாரங்களை என்றால் பார்சலில். வேண்டாம் அம்மா, விலை அதிகமானாலும் இங்கேயே எல்லாமே கிடைக்கிறது, நம் சொந்தங்களை தவிர என்றேன் நான். என் மனதிலோ ஏக்கம். ஆனால் என் உள்ளம் ஏங்குகிறது அம்மாவின் தீபாவளி பலகாரங்களை சாப்பிட. பெரியவர்களின் காலை தொற்று அன்று ஆசீர்வாதம் வாங்கி அவர்கள் தரும் 50-100 ரூபாயை பெரும்பொழுது நமக்குள் ஏற்படுமே மகிழ்ச்சி, அதையெல்லாம் இழந்து விட்டோமே என்று என் மனம் ஏங்குகிறது. இதோ அழைப்பு மணி அடிக்கும் சத்தம். விரைந்து சென்றேன் வாசலுக்கு. அங்கே என் தாய் திருநாட்டை சேர்ந்த ஒரு வயதான பெண்மணி நின்று கொண்டிருந்தாள். அவள் கையிலோ பலகாரங்கள் ஏந்திய தட்டு. அவளோ தான் இந்தியாவிலிருந்து வந்ததாகவும் தன் மகன் வீட்டிற்கு வந்திருப்பதாகவும் இந்தி மொழியில் என்னிடம் கூறினார். அவளை கண்ட என் கண்கள் கலங்கின பாசத்துடன். இதற்காகத்தானே ஏங்கினேன். அந்த தாயின் உருவத்தில் என்னை பெற்றவரை பார்த்தேன். என் பெற்றவளை பார்த்தேன் அந்த தாயின் முகத்திலே. தீபாவளி வாழ்த்துக்கள் என்று கூறி என்னையும் என் குடும்பத்தினரையும் ஆசீர்வாதம் செய்தாள் அந்த தாய். இதுதான் வேண்டும் எங்களுக்கு. எத்தனை தொலைவில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் அங்கும் என் இந்திய நாட்டின் சொந்தங்கள் எங்களை அரவணைத்து கொண்டுதான் இருக்கின்றன என்பதை புரிந்து கொண்டேன். அதை எண்ணி அகமகிழ்ந்தேன். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் எனது தீபாவளி நல்வாழ்த்துக்களை கூறி அவர்களை மறுநாள் விருந்துக்கும் அழைத்தேன். இதோ அவர்களுக்கு மட்டுமல்லங்க, உங்களுக்கும் எங்கள் தீபாவளி இனிய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.